ஆஃப்டர் அ லாங் டைம் லைக் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் படம் அகைன் ஒர்க் பண்றீங்க. ஸோ ரொம்ப வருஷம்ல நடுவில் ஐ ஹவ் டிராவல் டு பாம்பே. பாம்பேல நான் அப்படியே டிராவல் பண்ணியிருந்தேன். ஹிந்தி பாலிவுட்ல 3 படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் மலேசியாவில் 2 படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹாலிவுட்ல 2 படம் பண்ணியிருந்தேன். திருப்பியும் வரும்போது எனக்கு பேஸ் ஸ்டுடியோ எங்கே தான், சென்னை தான் என்னோட பேஸ் ஸ்டுடியோ. பட் என்னோட ஓன் லேபிள்ஸ் இருக்கு, என்னோட ஓன் ஒர்க்ஸ் போயிட்டே இருக்கும். இப்பயோ பிளேலிஸ்ட் எனக்கு நிறைய இருக்கு ஒர்க் பண்ண வேண்டியது. இட்ஸ் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கு. நிறைய மூவிஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ எம் டூயிங் தி ஓன் ப்ரொடக்ஷன் இன் பாம்பே ஆல்சோ. வட்டக்கனாலுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? அட்வான்ஸ்னா இந்த படம் டோட்டலாகவே ஒரு கொடைக்கானல சில் மிஸ்ட்டை பொறுத்து இருக்கு டோட்டலாகவே. ஸோ ஹில்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளூட், ஷெப்பர்ட் ஹார்ன்ஸ், ஆடு மேய்க்கிறோம் அந்த ஷெப்பர்ட் ஹார்ன்ஸ் அதேமாரி ஒரு ஃப்ளூட் தான் இருக்கும் டோட்டலாகவே, ஹார்ன்ஸ் அதுமாரி. ஸோ அப்போ வந்து நான் டொனாலிட்டி செக் பண்ணும்போது காக்கரட்டான் ஒரு பூ. ஓகே, அது வந்து ஏதோ பூ, அந்த பூக்கு வாசம் கிடையாது. எந்த ஸ்மெல் இருக்கு அதை எடுத்துக்கும் காக்கரட்டான்.